கேள்வி எப்ப சார் இந்த கொட்டுக்காளி வரப்போகுது, உலகத்துக்கே நீங்க போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எப்போ காமிக்க போறீங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ப்ராமிசிங் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த கொட்டுக்காளி அப்படின்ற வார்த்தை வந்து கொஞ்சம் நமக்கு புதுசா இருக்கு. ஸோ நம்ம டீம் கூட பேசுறப்போ நான் கேட்டேன், சார் கொட்டுக்காளி அப்படின்னா என்ன அப்படின்றப்போ லைக் கொட்டுக்காளின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அது வந்து டவுன் சவுத்ல ரொம்ப அதிக புழக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தை. அதை வந்து ஒரு ஸ்லாங் வேர்டா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பொண்ணை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபியர்ஸா இருக்கிற, ரொம்ப அடமெண்டா இருக்கிற, ரொம்ப வீம்பு பிடிக்கிற ஒரு பொண்ணை ரெஃபர் பண்ற ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா ஜஸ்டிஸ் பண்ற மாதிரியான ஒரு டைட்டில். பிகாஸ் அனதனுடைய கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸ்டார்டிங்ல அவனுடைய அந்த ஒரு ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு அந்த ஒரு எமோஷனை பார்த்த உடனே கன்வே ஆயிடுது, ஓகே அந்த வார்த்தைக்கு ஆப்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்டையர் டீம். கொட்டுக்காளிக்கு ரொம்ப நன்றி அண்ட் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ படத்துடைய குழுவினர் வந்து பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில படத்துடைய கோ ப்ரொடியூசர் கலையரசு அவர்கள், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல இருந்து முதல் படி எடுத்து வைக்கிற நேரத்துல இருந்து இஸ் பீன் தேர் த்ரூ அவுட். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். வந்திருக்கும் பிரஸ், மீடியா, தொலைக்காட்சி நண்பர்கள், எங்களோட கெஸ்ட் ஃபார் டுடேஸ் இவெண்ட், தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம், எல்லாருக்கும் சிவகார்த்திகேயன் சார்பாக ஒரு வார்ம் வெல்கம். ஸோ கொட்டுக்காளி வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற செவன்த் ஃபிலிம் எஸ்கேபியில். அண்ட் இந்த படம் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் ட்ராவல் ஆகி அங்கே நிறைய ரெக்கக்னிஷன் கிடைச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நின்று அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறது, பேசுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசராக அங்கே வந்து நாங்கள் எஸ்கே நிற்க வேண்டிய இடம் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஸி ஆகிட்டார் இங்கே ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸில். ஸோ அவர் சார்பாக நானும் வினோத்தும் தான் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கூழாங்கல் படம் பார்த்த அப்புறம் வினோத்தோட ஒர்க் பண்ணோன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி நடந்தது. ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நம்ம தமிழ் சினிமாவையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்த வினோத்துக்கு ஒரு பெரிய நன்றி எங்கள் சைடில் இருந்து. வினோத் வந்து ரொம்ப பேச மாட்டாரு, அவரு படம் தான் பேசும். இந்த படத்துல அவர் பேசியிருக்க பாலிடிக்ஸ் ஆகட்டும், விஷயமாகட்டும், இது ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் நாங்க எல்லாரும் நம்புறோம். அண்ட் சூரி சார் வந்து அவரோட ஒர்க் பண்றது ஒரு பெரிய டிலைட், எஸ்பெஷலி ஃபார் ப்ரொடியூசர்ஸ். அவரோட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவரோட கமிட்மெண்ட்டும், அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இதுல வந்து அவர் ஓனா அவர் த்ரோட்ட டேமேஜ் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு. தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் ஆனா வந்து கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் நம்ம கண்ட்ரிலேருந்து வந்து, கேரளாலேருந்து வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பீப்புள், நம்மளோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா இந்த 2 பெர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு அப்புறம் நிச்சயமா பேசப்படும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்க கெஸ்ட் ஆகட்டும், அருண் பிரதர், ரவி பிரதர், லிங்குசாமி சார், மிஷ்கின் சார், பாலாஜி சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் நாங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் ஸோ நீங்கள் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் படங்களுக்கு ஃபார் ஆல் த லாஸ்ட் 6 ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த படத்துக்கும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். The film is releasing on 23rd August. Do watch it in theaters. And also thanks to all the technicians, Suren, Kutan, Ramesh, and DOP and editor Ganesh as well. உங்க ஒர்க் நிச்சயமா எல்லாரும் இந்த படம் வந்தப்போ அதை பத்தி பேசுவாங்க நம்புறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. Thank you so much sir. Please stay back to felicitate our cast and crew. So அடுத்தபடியாக நம்மளுடைய டிஓபி விஷுவல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. எப்படி சார் அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. ஸோ சக்திவேல் சார் ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ so much for giving us an amazing work on screen. இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் புகழ் உங்களை வந்து சேர போகுது. எஸ் ப்ளீஸ் a few words from you. வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். இதனோட முதல் மேடை தமிழ் சினிமாவில். இந்த மேடையில் வந்து நான் யாரெல்லாம் பார்த்து வியந்தனோ, யாரெல்லாம் ஒர்க் பண்ண ஆசைப்படணும், எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட்.
அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நான் டைரக்டர் வினோத் ராய் சாருக்கு. ஆக்சுவலாக அவர் தான் அந்த படத்தை என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படமாக ஆரம்பித்தோம், பட் அது வந்து எங்களை எங்கெங்கே கூப்பிட்டு போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. படமும் இதே மாதிரி தான் ப்ராமிசிங்காக இருக்கும். படம் பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். உங்களை அப்படியே விட்டுற போறது இல்ல. ஒரு சின்ன கேள்வி மட்டும். யூஸ்வலா டைரக்டர் சொல்லுவாங்க ரொம்ப இமோஷனலான சீனோ இல்ல அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு சீனை வந்து படமா எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் படமா எடுக்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துடும், ஏதாவது கண் கலங்கிடுவாங்க இல்ல ரொம்ப இமோட் ஆயிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இந்த படத்துல ஜாஸ்தியா இருக்குது. இது நீங்க ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸா எடுத்துக்கீங்க அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சது கேமரா பின்னாடி இருந்தப்போ அப்படின்னா ஏதாவது என்ன சொல்ல முடியுமா சார்? அப்படி ஆக்சுவலாக இந்த படமே கம்ப்ளீட் அப்படி தான். ஓகே. ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா இந்த இன்ட்ரோ பிளாக் இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஷூட் பண்ணுறது தான் வந்து ஒரு பயங்கர ஒரு டாஸ்காக இருந்துச்சு. ஓகேவா? அந்த இன்டர்வல் பிளாக் சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லாமே சொன்னாங்க பார்த்தவங்க. ஸோ அந்த சீன் வந்து பர்டிகுலராக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த படம் த்ரூ அவுட்டாகவே வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மோர் ரியல் இஸ் மோர் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை கேஸ்ட் அண்ட் குரூ, சூரியன், ஆனாபென் மேம், என்னோட எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சுரேன், ராகவ், ரமேஷ், கூத்தன் சார், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எல்லாருமே ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் படத்தில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். முதல் படமே ஒரு அமோகமான வெற்றி படமா உங்களுக்கு இருக்க போது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், கலையரசன் சார், ப்ளீஸ் ஃபெலிசிட்டேட். வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என்டையர் கொட்டுக்காளி டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கு, வெளியே ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஒன்று இதில் சொல்லிக்கணும்னு நினச்சது என்னென்னா, இது நம்மளோட கதை, நம்ம ஊரில் இந்த கதை நிச்சயமாக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க, ஒன்று இதை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு இது நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். மோர் ரூட்டட் வந்து இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கதையை எடுத்து தான் அது வெளியே போய் இப்படி ரெக்கக்னிஷனை எடுத்திருக்கு. நம்ம ஊரில் இது எப்படி ஒரு வரவேற்பை கொடுக்கணும்னு நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மொத்த டீமாக. ஸோ எக்ஸ்பெக்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆக்டாக பேசிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக சவுண்ட். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ண இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல வந்து சவுண்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கான ரெக்கக்னிஷன், அவங்கள வந்து பேசுறதுக்கு நம்ம கூப்பிட மாட்டோம். பட் இதுல கூப்பிடுறோமே அப்படின்னு நான் கேட்டப்போ லைக் இந்த படத்துல சவுண்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சவுண்ட் மிக்சிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், அதுல நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் பி மோர் நைஸ் இஃப் தே குட் கம் அண்ட் ஷேர் their எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். ஸோ சவுண்ட் டிசைன் பண்ண நம்மளுடைய அழகிய கூத்தன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணிருக்காங்க, டப்பிங் கிடையாது. ஸோ அந்த ஒர்க் பண்ணின ராகவ் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Yes. So sound mix and sound design பண்ண சுரேன், special thanks to him. He could not இன்னைக்கு வர முடியல நம்ம கூட, but thank you so much sir. ஒரு amazing work பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Sir please வாங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கொட்டுக்காளி வினோத் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாரு. அது படித்து முடிச்சோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம். படத்தில் முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னடா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குன்னு தோணுச்சு. அதை நான் யூஸ்வலாக த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்டு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம அந்த கொட்டுக்காளி மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டி இருந்தது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருந்தது.
ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும். மியூசிக் இல்லைங்கிறதுனால நாங்கள் சவுண்டை ரொம்ப ஓவர் டூ பண்ணி பயங்கரமாக சவுண்டை காட்டணும் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல. ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கோம் படத்துலையுமே. அதுதான் டைரக்டர் விரும்பினாரு. ரொம்ப ஓவராக பேர்ட்ஸ் வேணாம், ரொம்ப ப்ளசண்ட்டாக வேணாம். படத்தில் இருக்க நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்கும். வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அந்த ஷேர் ஆட்டோ இருக்கும். அதை விட்டால் சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இதை வச்சே தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். நிறைய இடங்களில் ரொம்ப சைலண்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லாயிருக்கும் படம். எல்லாரோட சப்போர்ட்டு தேவை. இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அது உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். அது எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் சாருக்கும் கலை சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு. நான் அவர்கிட்ட ஆல்ரெடி நான் மாவியன் சக்ஸஸ் மீட்லேயே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் பேனரில் ஒரு ஃபெதர் ஆன் நெட் மாதிரி இருக்கும் இந்த படம் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக நடந்தது. அது மாதிரி மேலும் இது மாதிரி நல்ல தரமான படங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சார். தேங்க்யூ. மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்ம டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் திங், வினோத்தோட எனக்கு ட்ராவல் ஆக 2வது ஃபிலிம் இது. நான் கூழாங்கல் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவர் அதோட சவுண்ட் டிசைனர் எனக்கு ஃப்ரெண்ட்னால நான் அந்த படத்துக்கு டயலாக் எடிட் பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு அது 2வது ஃபிலிம் இது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வினோத். வினோத் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்குன்னு பிலீவ் பண்ணுற ஒரு டைரக்டராக இருக்காரு. ஸோ அதனால ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அப்கோர்ஸ் அவர் விஷன் தான், பட் ஸ்டில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்றா வில் பி வெரி ஓப்பன் டு கொலாபரேட். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் சவுண்ட் டீம், நம்ம டீமில் ஒர்க் பண்ண சிங் சவுண்ட் டீமில் ஒர்க் பண்ண மக்தியார், செபாஸ்டின், அதுக்கப்புறம் பூபதி, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். சவுண்ட் டிசைனர் கூத்தன், அழகி, சுரேன், சவுண்ட் மிக்சர் சுரேன், எல்லாருக்குமே நன்றி. டிஓபி, எடிட்டர், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எஸ்கே சார், கலை பிரதர், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கும். இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. நாங்கள் பாட்டு ஒரு பக்கம் ஜாலியாக இருப்போம். ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஒரு ஹையரார்கி இருக்காது, எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம், எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண வினோத் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு லைக் சவுண்ட் பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், ஸோ அடுத்தபடியாக வந்து அப்படியே ஸ்பெஷல் கெஸ்ட்க்கு ட்ராவல் ஆகலாம். we have நம்மளுடைய இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்ஃபேக்ட் படத்துல ஏதோ வகையில் அசோசியேட் ஆனவங்க, ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கிற பீப்புள் அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து அருண் விஸ்வா சார் நிறைய படங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ஜர்னி இன் த சினிமா இண்டஸ்ட்ரி ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அவருடைய கதையை வந்து நீங்க தனியா சொல்லணும்னா அது ஒரு தனி கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ சாந்தி டாக்கீஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முதல் படம் மாவீரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் சச் அ சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு இந்த மேடையில நீங்க பேச போறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ப்ளீஸ் a few words from you. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான். தம்பி வினோத்தாக இருக்கட்டும், வினோத் வந்து தம்பி மாதிரி எனக்கு. அப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், சூரியன் அண்ணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட பழகிட்டு இருக்கிற ஒருத்தங்க. வினோத் வந்து எனக்கு ராம் சார் மூலிமா தான் பழக்கம். என்னோட டைரக்டர் ராம் சார் மூலிமா தான். ஒரு நாள் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருக்கும் போது சார் வந்து எல்லாத்த பற்றியும் அவ்வளோ உயர்வா அப்படின்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன் அருண். படம் பார்த்ததுலேருந்து தூங்கவே முடியல. நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான், கூழாங்கல்னு ஒரு படம். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டான், நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசுறாரு. எனக்கு அப்போலேருந்து யாரை அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வினோத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மீட் பண்ணோம், படம் பார்த்தோம். ஸோ மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நமது வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடைச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குருவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க.
அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு இது. அது வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த அவார்டை. நம்ம ஊர்ல வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் 2022ல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக செலக்ட் பண்ணி போன படம் வந்து கூழாங்கல். கொட்டுக்காளி எடுத்ததுக்கு அப்புறமும் வினோத் வந்து உலகம் ஃபுல்லாக டிராவல் பண்ணிட்டாப்ல. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பார், நம்ம ஊரில் இருக்கவே மாட்டாப்ல. பட் வினோத்துக்கு உலகம் ஃபுல்லாக போயிருந்தாலும் நம்ம ஊரில் இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய மேடை. அதனால வினோத்துக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான மேடையாக இருக்கும், ரொம்ப எமோஷனலான மேடையாக இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பேக் பண்ணி அதை இப்படி ஒரு இந்த தேட்டர் பார்க்காத ஒரு மூவி ஃபங்க்ஷனே இருக்காது. இங்கே எல்லாமே எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வினோத் மாதிரி ஒரு டேலண்ட்டை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இதை வந்து ஓடிடி எவ்வளோக்கு வாங்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்றது மட்டும் அந்த மாதிரி வெறும் கணக்கு மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் மேலேயும் இந்த படத்தோட டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் கலை அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சூரியனை அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டே இருக்காரு. ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா சூரியனை மாறிட்டு இருக்காரு. நம்ம அவரோட காமெடியனா பார்த்துட்டு இருந்து அதுல இருந்து விடுதலையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நடிகராக ப்ரூவ் பண்ணி அப்புறம் கமர்ஷியல் சக்சஸும் தொடர்ந்து அறிஞ்சிட்டு வர்றாரு கருடன் மூலியமாகவும். இந்த படம் பார்க்கும் போது நிச்சயமா வந்து விடுதலையில் பார்த்த சூரியனோ கருடனை பார்த்த சூரியனோ துளி கூட ஞாபகப்படுத்த மாட்டார். இதுல வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிரட்சிக்கு உண்டாக்குவாருன்னு நம்புறேன். ஆனா பண்ணவங்களும் அப்படிதான். ரொம்ப உண்மையாலுமே மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்க நடிக்க வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஒரு இந்திய சினிமாவில் ரொம்ப ஒரு பெருமை மிக்க படிப்பா உருவாக்கி இருக்கிற வினோத் ராஜ் அவர்களுக்கும் சூரியண்ணன், ஆனபின் அண்டு கணேஷ் சிவா, சுரேன், கூத்தன், டிஓபி அவர்கள் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி. இது ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். நீங்க பேசுறப்போ காஸ்ட் அண்ட் க்ரூ முகத்துல எல்லாம் ஒரே புன்னகை. வினோத் சார்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். அடுத்தபடியாக ரவிக்குமார் அவர்கள். ஸோ இயக்குநர்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷன்ஸ் இருக்கும். இவருடைய விஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவருடைய கதைகள், அவர் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். சினிமா மேல இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ thank you for joining us today. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் அவங்க எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை போலவே எனக்கும் வந்து எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை. ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத் ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல. அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்காரு இந்த படத்தில். வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது. அத்தனை படங்களும் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லையோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை மொழி தேவைப்படுது. அந்த திரை மொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கே பங்கு பெறப்படுது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல, இப்போ பார்த்துக்கிட்டே இருக்க தங்கம் கிடைக்குமான்னு. அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய திரடல் என்னவா இருக்குன்னா யாராவது ஒருத்தர் போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாடல் நமக்கே ஆர்வம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இது மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான், ஒரு தடகள வீரனா இருக்கான், இல்லை வந்து ஒரு வில்வித்தையில் இருக்கான், ஈட்டி எறிதல் போட்டியில் இருக்கான். ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம அப்ரிசியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும் போது தான் தெரியுது அந்த உலகத்திலிருந்து போட்டி போட்ட அத்தனை பேருக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான். அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது மாதிரி வினோத் ராஜ் வந்து உலகத்தில்
இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்க அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்ல வாங்கின தங்கத்துக்கும் மேலானது. அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான், நாமும் இதே விளையாட்டை தான் விளையாடுறோம். ஆனா அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம், மொழி லாவகம், தான் என்ன எடுக்கணும், எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவுல பாராட்டப்பட வேண்டியது. இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குனருக்கும் இல்லை, இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இல்லை, இந்த குழுவுக்கும் இல்லை. இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும். அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும். இங்கிருந்து போய் எங்கேயோ ஒரு போட்டி நடக்குது, உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லின்ல நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்குது, ரோட்டடாங்க நடக்குது. நம்மகிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வமும் அவர் கற்றுக்கிட்ட விதமும் இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாங்குவார். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த படம் உங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன் திருக்குறள் வந்து படிச்சதும் புரியாத மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. அதுக்குள்ள ஒரு மொழி இருக்குது, அதுக்குள்ள ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு செறிவான அர்த்தமும் இருக்கு. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த படத்தை நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தை நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததன் மூலமா மிகப்பெரிய ஒரு வியாபார பலனை அவர் பெறப்போறது கிடையாது. இந்த படம் எடுத்ததுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமையை வந்து அவர் இந்த படத்தில் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமா இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமா வாழ்நாள் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலை நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படத்துல அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய டெக்னீஷியன், லைவ் சவுண்டு, இப்போ நம்ம பார்க்கல சூரியனை பேசுனது டப்பிங்ல பேசல, அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு. அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியா இருக்குது. அவர் இந்த படத்துல அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு அவர் பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே பெருமையா இருக்கு. நம்ம கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாம் இருக்கும். வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லையும் ஆஸ்கர்லையும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு முதல் படியா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு ஒப்பீடு பல பேருக்கு ஒரு என்லைட்மெண்டாவே இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் பாலாஜி சக்திவேல் சார். அவருடைய படங்கள் வந்து என்னைக்கு பார்த்தாலும் ஒரு அழகான எமோஷனல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் வெரி நைஸ் டு see his films any day. ப்ளீஸ் சார் வாங்க. இந்த படம் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. So it will be very nice to hear from you. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு மார்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதிர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதிர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க, 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேரானோட வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை.
அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை எக்ஸ்பிரஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததுல ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, எனக்குலாம் ரொம்ப ஷேமாகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபிலிமு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்திலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களா நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போறாங்க. இந்த டிராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியா ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயில பண்ணிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போறான் பாண்டி. அந்த கேரக்டர்ல தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டு ராமகிட்டிய தடு அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுன்னு கூட்டு போறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் கதை. அதுல இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறைய அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எந்த எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில முக்கியத்துவம் தான். அத நான் உண்மையிலேயே நான் சூரிய பல வடிவங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். பயங்கர காமெடி, ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் அந்த கருடன் நிலையம், அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்க அந்த ட்ரெயிலர் வந்துச்சு, நான் அதை சொன்னா நல்லா இருக்காது, அந்த நீங்க அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதுல பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜ்ன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட. இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோட கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தி, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனா இருந்தா மட்டும் பார்த்தாது, வல்லவனா இருக்க முடியல. வல்லமனாவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையா இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம். வித்தை நல்லா பண்றான்னு. ஆனா கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் சமீபத்தில் உலகிட்டுக்கோங்க. அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்க கண்டிப்பா எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேல வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறிவிட்டு சொல்றேன். நான் இத கண்டிப்பா அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கணும். நாம இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி
இந்த இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசல எனக்கு தெரியல எனக்கு, அந்த நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க, கண்டிப்பா எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அது மாதிரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருதுதான். இப்ப ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்கணும்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கு பக்குன்னு இருக்கு. இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு எத்தனை எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்டன்னம்னு ஒரு படம் நீங்க கண்டிப்பா பாருங்க, ஓடிடியில் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வந்து வெற்றிமாறன் சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்து அதுக்கு இணையா நம்ம ஊர்ல அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும், இதை தயாரிச்ச சிவகார்த்திகேயனுக்கும், இதுல நடிச்சு பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றிக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க பேசுறது கேட்க எங்க எல்லாருக்கும் உடனே படம் பார்க்கணுன்ற ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ அடுத்தபடியாக படம் பார்த்த இன்னொரு நபர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் லிங்குசாமி சார். எப்பவுமே வந்து பயங்கரமான ஹிட்ஸ் கொடுப்பாங்க. இவருடைய பல படங்களுக்கு பார்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற. சார் ப்ளீஸ் வாங்க, இந்த படத்தை பத்தின உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். சார் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். சத்யம் சினிமாஸ்ல இந்த மாதிரி விழாவுக்கு போறேன்னு சொன்னேன். ரைட்டு காலையில வந்து கேட்கும்போது ஆடியோல அஞ்சான்னு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல மியூசிக் ரைட்டே இல்லை. எப்பயுமே இங்க வந்தா ஆடியோ லான்ச்சுக்கு தான் வருவோம்னு நினைச்சிட்டு கேட்டாங்க. இல்ல ட்ரெயிலர் லான்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு, சரண் சாரு, ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்து ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போதும் நான் தூங்கவே இல்லை சார், நானும் தூங்கவே இல்லையா, ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்றாங்க. போஸ் வந்தாரு, அவனா படம் நல்லா இருக்கா, என்ன மாதிரி படம், என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா, வழக்கு என்ன, இல்ல வேற சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தம் இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது எது மாதிரியும் இல்லை. சினிமா வந்து காலங்காலமா பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டர். ஆனா பாரதிராஜ் சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்தெல்லாம் இருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவாரு, பயமா இருக்கியா போஸ்டர் பார்த்தா, இந்த சொல்லக்கதிரா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை பத்தி பேசும்போது கூட அப்ப என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமா இருக்கியா, இவங்கெல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டர்ல உட்காந்து பார்க்கணும்னு நானும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யாரு எந்த டைரக்டரோட கம்பேர் பண்றது? அப்படி யாருமே இங்க இல்லை இது வரைக்கும்.
வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் தான் என்கிட்ட சொன்னாரு, படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டாரு. பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம்ம அதுல இருந்து டிராமா வரைக்கும் மேடையில பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்துல இருந்து எந்த ஷாட்டும் தெரியாம வைக்கல. ஒரு ஆட்டோ ஷாட் வச்சிருந்தாரு, அவ்வளவு கேப் நிறைய இருந்துச்சு. நான் நினைச்சேன் என்னடா அது ஒரு இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் போட்டு வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது அவங்க தெரிஞ்சதான் வச்சிருக்காங்கன்னு. PC ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை வந்து நான் பாலசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல. வழக்கேன் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்ல வந்து மிக முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போறப்போ அவர் முதல் எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்லுவார் அவர். அதனுடைய முயற்சியில தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம் வேலை பார்ப்பாரு. ஆனா கதை சொல்றப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார். முதல் ஒரு ரூமுக்கு போறப்ப வெங்காயம் வெட்டிட்டு என்ற ஒரு கதை சொல்றாரு. சாமுராய் கதையை வந்து நானா பட்டேகர் இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்றான்னு. இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்துல எப்படி சவுண்ட் அந்த எடிட்டர் அந்த கட் பண்ணிருக்காங்க, டைரக்ட் பண்ணிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதா சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னாரு. போனதில்லை சார்னு. விடு, நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பிச்சார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா ஒரு ஸ்ட்ரீட்ல கேட்கிற இந்த சத்தம் தள்ளி கேட்கும் பாத்தியா, அப்படியே லேசா அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில ஒரு நெல்லிக்காய், அது கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கும், என்னடா இப்படி சொல்றாரு, நமக்குலாம் அது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்க 2 பேரும் அப்படி பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்துல அப்படி போறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு தியேட்டர்ல இப்படி சத்தம் வருமானு. ஆனா நம்பிக்கை இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்றதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தியேட்டர்ல இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நமக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்ப முதல் நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸ்ல பேசுறாரு. அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட்டு எத்தனையோ படங்கள்ல பாக்குறோம். ஆனா இந்த படத்துடைய ஓப்பனிங்லயே அந்த டைரக்டர் இதுதான் படம், இதை பாருங்க. சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காமுட்டை பார்க்கும்போது காக்காமுட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டுல லைட் ஆஃப் பண்ணது பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்ப மிஸ்கின் சார் இருக்காரு, அவர் படத்தை ஏன் படம்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பாரு. அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீங்க கண்டினியூவா செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்ப இல்ல, தயவு செஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமா வரும். சூரியன் சரி, விடுதலை மூலமா வெற்றிமாறன் கரெக்டா ஒரு சேனல் மாத்தி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில. கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது புதுசுதான், புது அனுபவம் தான். நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நானும். எனக்கும் புதுசுதான், எல்லாருக்குமே அது புதுசுதான். ஜனங்க தான் அதுக்கு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி என்னமா ஒரு உலகத்தை இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்பெல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போறேன், என்னால முடியல. இந்த படம் பார்த்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு. இப்போ எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புழு கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோட தான் போறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்ல, கேட்கறது கூட கிடையாது, நல்லா இல்லையாம. அந்த கண்ணாடியை நம்ம நினைச்சா நல்லதாகவும் மாற்றி விட முடியும். தயவு செஞ்சு இதுல கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்ன இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணும்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை.
தரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கான மரியாதை கண்டிப்பா வரும். இந்த படம் சம்பாரிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும். விமர்சனங்கள் வந்ததுக்கு பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல நிறைய இருக்கு. பக்கம் பக்கமா இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமா எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடியவிரைவில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமால உலக சினிமாவுக்கு ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக என்னுடைய ஃபேவரட் இயக்குனர் மிஷ்கின் சார். இவருடைய சினிமா பார்வை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி என் படம்டா பாருங்க அப்படின்னு சொல்லி காமிப்பாரு. அதுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான டிராவல் இருக்கும். ரொம்ப ஜெனுவின் ஃபில்ம் மேக்கர். ஸோ இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில ஒரு 10 கதைகள் அதையும் சொல்றாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல வந்து டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படிங்கிற கதை வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறான் அந்த தாய். அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் சைன் போட சொல்றாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பெற்ற அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷா காப்ரியல் கார்சியா எழுதுறாரு. அந்த மனிதன் அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள் ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி தொட்டவே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேற வழி இல்லாம உள்ள வந்தவன் ஒருவேளை கொன்னுறான், திருடிட்டு ஒருவேளை கொன்னுட்டானா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல அவன் யாருன்னு தெரியல. அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த கதவுக்கு நேரம் நிக்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசாதீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தா எவ்வளவு உயரத்துல வருவான் எவ்வளவு அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி அந்த துப்பாக்கிய அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. அப்ப காப்ரியல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்கறாரு, இந்த மாதிரி புள்ள ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்றான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும். திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்றா அப்படின்றது நீங்க அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பெற்றாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான்.
கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்து விட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம், அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலா கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. an adamant girl. Instead of that they would have put an adamant society அப்படின்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க, என்ன உள்பட. இங்க வந்து முதல்ல மனப்பாடம் பண்றது பஸ் நம்பர்களை, இப்ப யாரும் மனப்பாடம் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலரா ஜீன்ஸ், ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 இடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்க பக்கத்துல இருக்க வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்க யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும் இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரதராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்வேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அசிஸ்டன்ட் கேட்பேன், எதுக்குடா, எனக்கு தெரிஞ்சு 250 அசிஸ்டன்ட் என்னை விட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாம அவங்க கேட்கிறேன், எதுக்குப்பா நீ சினிமாக்கு வர்ற அப்படின்னு. அது இன்வேரியபிளா என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார் நான் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிட்டத்தட்ட எல்லா வெர்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல சார் எனக்கு ஒரு கதை இருக்கு சார், நான் ஒண்ணு பண்ணணும் சார். இப்படிதான் இருக்கும். அப்படிதான் நானும் வந்தோம், லிங்குசாமி வந்திருப்பாரு, சங்கர் சார் இப்படிதான் வந்திருப்பாரு, எல்லாருமே மணிரத்னம் எல்லாருமே இப்படிதான் இருக்கும். இங்க வினோத் ஒருவேளை என் அசிஸ்டன்ட் வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான். சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாத்தணும் சார் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், டிராமாட்டிக்கா தான் பேசுவார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் வந்து சமூகத்தை நான் நெருப்பு ஊட்டி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல நிறைய பொய் பேசுறோம், மேடையை விட்டு கீழே நண்பர்கள்ட்ட நிறைய பொய் பேசுறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன். அவ்வளவு தைரியத்தையும்
நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு எண்ணை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமா பேசினேன். பயங்கரமா பேசினேன்னா ரொம்ப கோபமா பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு பேசினேன். அப்ப அன்னைக்கு வந்து நிறைய இதே மேடையிலால என்னை கேலி செய்தாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டைரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு லிங்குசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்துல சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்துல இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிவகார்த்தியனுடைய படத்துல ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் வெள்ளை சல்ல வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னா, சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன படம் போடுறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்றேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி யாருப்பா மியூசிக்கு? பாருங்க எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஆர் சாட்டிங் வித் another டைரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக் அப்படின்னு. அப்படி சொன்னா யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுறான். நான் மறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டேன். அதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன். ஒரு பொறுக்கி போய் கருப்பா இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்றான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துறாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்ற மாதிரி என் அசிஸ்டன்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது என்ன வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடிச்சான். நான் எல்லாரும் செருப்பு கழட்டி அடிச்சானா என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க டைரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில மனசு பேசினேன். ஏன்னா இப்ப நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒண்ணு மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமா இருந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பைத்தியமா இருந்து ஃபுல்லா எழுதி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தூங்காம உட்காந்து ஒரு 3 பேஜ்ல ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாள்ல. இப்ப அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்ப வந்து இந்த படத்துல வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்குல எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லா பார்க்கறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம், ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள சொருகுவா பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில, அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கறான், அவ்வளவு ட்ரூத் பார்க்கறான். இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸா என்னால பேச முடியும். ஆனா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்ப நிறைய பேர் சினிமா பார்த்து வந்தோம்னா உஷாரா பேசுறது எப்படின்னு கேட்டா வித்தியாசமா முயற்சி செஞ்சிருக்கேன்னு. அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அது சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலா. அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுறது, இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது, அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்க வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்ல இது ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்கிறேன்.
என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலா நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும், நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸ், மேக்கப் டான்ஸ் இங்க ஆடலான் இருக்கு. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் மேக்கப் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பாக்குறதுக்கு, நல்ல படம்னா அப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமா, நான் 2 நிமிஷம் பேசலாமா? 1 மணி தான் பேசுறேன். பேசுது எனக்கு முன்னாடி அதை பேசினா பிரச்சனை ஆயிடும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளோட ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வந்து, ஓகே புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து பாலா சக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றி மனைவிகள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேர் ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டீங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போடலாம் செய்ய முடியும் ஆக்சுவலா. நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு குழந்தைய கூட்டிட்டு, ஒரு பெண் குழந்தைய கூட்டிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காயை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழத்தை வந்து தட்டி பார்த்து, அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்ட். அவங்க சொல்றாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் பாலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்தது இல்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா? இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள், என்னுடைய சினிமா அப்படின்ற நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட்ட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலா 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலா ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா, நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டேன். ஒரு படம் வந்து நல்ல கதையா இருக்கணும், என்டர்டெய்னிங்கா இருக்கணும், இப்போ 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்துல இருக்கு. என்ன ஒண்ணு, நீங்க பார்க்கறது உங்க பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்போ 2 கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்துல திரைக்கதையில படிச்சது எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ் சொல்லுவேன். ஒன்னு 3 பில்பர்ட்ஸ், இன்னொன்னு கெட் அவுட், ஜோர்டன் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். எனக்கு 3மே எப்படின்னா, ஒண்ணு வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு. இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க.
அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருக்க கூட, நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சிருக்கான். இந்த படத்துல வந்து 2 காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். உன்னை அதுக்கு அடிக்கணும். டே பாலாஜி, பாதி கதையை சொல்லிட்டேன். நீ ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு. அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். முதல் ஷாட்டா நீங்க போட்டிருக்கான், நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்துல 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட்டும் 27 வருஷத்துல. இந்த படத்துல 60 சீனுமே 60 மொமெண்டா பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல, ஏதாவது பேசுறேன். எனக்கு கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போயிடுச்சு. மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது. ஆக்சுவலா நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்ல ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொட்டுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிகைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிகைக்காரன். அவங்க படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்கிறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம். அந்த கொலையில இருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனா அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொன்னே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்திகனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கா. தெரியல, தமிழ்ல இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வருது நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப், ஹூக் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழ்ல பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கிருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஒரு பேய் அரக்கி. அவ எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரிய போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவள. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன்.
அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க். நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபர்ஸ்ட் சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனா மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான் கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்னைக்கு நைட் இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதல ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா? உன் வாழ்க்கையில இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. சூரிய அதே மாதிரிதான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது. இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல இட்டு போறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு பார்த்தேன். ஆசையை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதாவது தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எடுக்கும் போதே அவன் அந்த கான்பிடன்ஸ் சொல்றான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன், என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறீங்கன்றது அவன் பிச் பண்றான். இந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்துல நிறைய பேசலாம். ஏன்னா இங்க வந்து மொத்தமே 4 டைரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து கூட நிறைய பேசுவேன், என்னால பேச முடியும். ஸோ சூரி has given an extraordinary, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரா நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணுல இருந்து அந்த வெறுங்கால்ல இருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கான, செருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ளே அதான் சொன்னாங்க. ஏதோ அந்த டீட்டெயில் வந்து காலு அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னது அவன் அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடிச்சா அந்த குரலுக்காக நான் அந்த கழுத்துல இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கல அந்த இடத்துல. He took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான். ஆனா கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கணும், அதுக்காக சூரிக்கு நம்ம எல்லாம் கிளாப் பண்ணுவோம். அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதை தான். அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியும். ஆனா ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம். வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை சில படங்களை நம்ம பார்க்கிறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம், மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்கறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான். அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை
எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது. ஆனா ரொம்ப அமைதியா ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டா எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்கிறேன், இந்த படத்தை நீங்க எல்லாரும் மேன்மையை எழுதணும். இந்த பத்திரிகை வாங்கக்கூடிய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன். 25 வருடம் நான் பார்க்கறேன் தேவராஜன். சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன். அவன் வந்து எனக்கு குழந்தை வந்துருச்சேன்னா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கெல்லாம் பெரிய தர்மம் இருக்கு இந்த படத்தை பத்தி. இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை. ஐயா, இது வந்து உங்க தாய் மடி ஐயா. இந்த மடியை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல். இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பெற்று நீங்க தொட்டுல போட்டு தாளாட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்துல ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டர்ல 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைத்தது. அதுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க, ஏன் சார் ஃபாஸ்டா இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாள்ல குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாசம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள்? என் தந்தை இப்ப போன வாரம் இறந்து போனார். கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன். அப்படி கையெல்லாம் சோம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கல வைக்கும் போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு. என்னை முத்தம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டா அதை நான் பார்க்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கூட வெக்கப்படல. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட், 600 ஷாட்ல மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. சும்மாவது போய் பாருங்க. ஒரு சிகரெட் வந்து, ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளவுப்பா? சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸ் தெரியாது, நடிக்க மாட்டியா நீ? மனுஷனே கிடையாது. யார் எவ்வளவு ஒரு சிகரெட் பாக்கெட்டு? 200 rupeesங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்ல 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன். 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு குவார்டர் வந்து அது 150 ரூபாய் 200 ரூபாய். அது 1 வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்றோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்றோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத் தான் என் சாமி. அவன் எடுத்ததுதான் வந்து கடவுள். தயவு செய்து போய் பாருங்க. நண்பர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்காலை நீங்க போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி. Thank you so much, sir.
எஸ், அடுத்தபடியா வந்துட்டு இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம சூரி சார் வந்துட்டு அவ்வளோ பாராட்டுறோம், அவ்வளோ என்ஜாய் பண்றோம், அவ்வளோ லவ் பண்றோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. இன்னைய நிகழ்ச்சியுடைய ஒரு உரித்தான ஸ்பெஷல் கெஸ்ட் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மிஷ்கின் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மிஷ்கின்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவாரு. அண்ட் அவருடைய அவர் செலிப்ரேட் பண்றதுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a வெரி 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனா வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வினோதோட பிரசன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லயும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவரு இன்னைக்கு கதை நாயகனா இருக்கிறாரு, அது இல்லை. அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவரு இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்துல இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்றது பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே இன்டர்நேஷ்னலா பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களா இருந்திருக்கு. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட். அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பா சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமா இருக்காருன்னா இலக்கியமாவும் இருக்கு. இது ஒரு நம்மள மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமா இருக்கானா அப்படியும் இருக்கு. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடிச்ச நடிகர்கள் அல்லது இந்த படத்துல சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கரா வினோத் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமா போகுது. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்க படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த முரண்கள் தான் இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளா மாத்திர தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே அந்தந்த பாத்திரங்களாவே இருக்காங்க. யாருமே அதிகமா போகல, கம்மியா வரல. அண்டு படம் முடியும் போது எனக்கு அந்த அந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை,
அந்த கதாசிரியர் இல்லை, அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய டிரெக்டர் வினோத் அவர்கள். ஸோ PS வினோத் ராஜ் அவருடைய ஸ்டோரி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் ரொம்ப அடம் பிடிக்கிற ஒரு டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்காக அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு டயலாக் இருக்கிற மாதிரி தான் ஆசைப்பட்ட விஷயத்த ரொம்ப நேர்மையா, அதை ரொம்ப டாஸ்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர். ரொம்ப அழகான கண்டென்ட்ஸ் ரொம்ப நேர்மையா எடுக்கிறாரு. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் கிவிங் கொட்டுக்காளி டு அஸ். ஒரு சில வார்த்தைகள். சும்மாவே கம்மி போய் சின்ன வயசுல திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக்கு முன்னாடி போய் ஆளவெல்லாம் கத்திட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெல்விசர்ஸ் வெற்றிமாறன் அண்ணன், ராம் அண்ணன், மிஸ்கேன் அண்ணன், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணிட்டு அருண் கே விஸ்வான ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு நினச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணன், உங்களால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோட டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்டர், இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்லேருந்து எழுத ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்ல இருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன் சினிமாடோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட வந்துகிட்டு இருக்காங்க. என்னோட டைரக்ஷன் டீம், இந்த கிபியா ஒர்க் பண்ண பானுப்ரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். அந்த எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சாரி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய வழக்கம் போல உங்களுடைய படம் வந்து உங்களுக்காக பேசும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக கதாநாயகி நம்மளுடைய அன்னாபென் அவர்கள். ஹெலன்ல வந்து ஐஸ் மேடனா வந்து நம்மள வந்து சார்ம் பண்ணாங்க. இப்ப வந்து கொட்டுக்காலில ஒரு ஃபயர் காடஸா வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் சினிமா இஸ் இன் ஹர் பிளட். அவங்க அப்பா வந்து ஒரு ரெனவுண்ட் மலையாளம் ரைட்டர். ஸோ சினிமா ரத்தத்திலே இருந்தவங்க, அந்த ஜீன்ஸ்ல இருந்தவங்க இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொட்டுக்காலில கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ இட் இஸ் வெரி ஹார்ட் வார்மிங். தேங்க்யூ ஸோ மச் அன்னாபென் அவர்கள். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் கொட்டுக்காலி. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீடியா தேங்க்யூ. நிறைய டைம் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோட டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், இஸ் வெரி ஸ்பெஷல் டிரெக்டர். அவங்க என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சூரி சார், நீங்கள் அவ்வளோ சூப்பரா ஃபேமிலி ஆயிடுச்சுனால எனக்கு மீனாவது முடிஞ்சது, அதுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக கதையின் நாயகன் சூர்யா அவர்கள், த மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர் இன் டுடேஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த கைத்தட்டல்களுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான நபர். யூசுவலா சினிமால ஒரு பெயர் கிடைச்சிருச்சு. Okay, we'll hear it from him, please sir. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு சில எது ஃபங்க்ஷனை பாக்குறாங்களோ இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க, எங்க வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்திகள் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க. தம்பிகள் அவங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இருங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே, அன்பு தம்பிகளா.
என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு 4 பேர் இருக்கப்ப எங்கேயோ இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து வந்துட முடியாது, 4 ஊர்ல இருந்து வர முடியும், 4 ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது, அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்ல வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இப்ப இந்த மதுரையில இருந்து வர பஸ்ல வராம எதுல வருவியா? அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ பற்றி நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த சூரியன் சொல்றப்ப இது உண்மைக்கு நான் தானே நாங்க உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஆத்தாப்ப செஞ்ச புண்ணியம் இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த சாமானிய அரவிந்த் சிவா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இந்த நடிகனா கொண்டு வந்ததற்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பழக்கத்திலே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒருத்தம் பொன் பண்றேன். இங்க பாரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றதும் கேட்கவே மாட்டாங்க. இப்போ உன்னதுக்கு ஒருத்தர் பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறங்கன்னு கேட்டா ஆமான்றாங்க, வருமா சம்பளமா பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லிருக்கோம், மறந்துடுவேன். சொல்லி கொடுத்த அரை நேரத்துல இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன். இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலையில எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாக இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு அரை நேரத்துக்குள்ள பேசுறாங்க, மாத்தி மாத்தி தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலா மறந்துருச்சு, நானா போய் நின்று தலைவா என்னை தேவை கேட்கட்டுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கொட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பழக்கத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பழக்கமாயிருச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த மாதம் போல பதறது நம்ம ஒரு செகண்ட்ல வெளில திக்பட்டு போயிடாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தையும் கேட்டாங்க. அவங்க சொன்னமே கரெக்ட் ஆமான்ட்டேன். ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கு எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பிசி சிவம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசுனவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு புள்ள ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட இன்னும் அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமா, தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா பெர்லின் எங்கெங்கயோ கூட்டு போனீங்க தம்பி. எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாண்டு. அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா.
சரி பார்த்துருப்பு பஸ் வரப்ப பார்த்து கொடுக்கும்போது போகாத காரணமாகுது அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாது தையில இருந்தா வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையல் எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா, அந்த நெட்டை டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்ல கரண்ட் போச்சு வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல. இது ரெண்டும் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்க கூட வந்து தோட்டா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையில இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடுத்து சொல்லுவேன். அதுல ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள்ட எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதையை நான் எனக்கு எப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா தானா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஏன்னா நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியல. ஏன்னா அப்படியே இயல்பாவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா. அதே ஒரு டைலாக் கூட பேசாம நான் வினோத்திட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசணும் ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு உழாங்கட்டே இருக்காங்கன்னு. இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் இங்க இருக்கணும், ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா, இல்லை எங்க அம்மா மறுபடியும் ஒரு விஷயத்த அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அதே அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஹீரோஸ் வந்து படம் பண்றது வந்து நிறைய பேர் பண்றாங்க. ஆனா தான் பண்ணாத படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அது தான் பண்ண படம் மாதிரியே போயிட்டு ப்ரொமோஷன் ஒர்க்ஸ்ல அவ்வளவு ஈடுபாடு காமிக்கிற ஒரு நடிகர். அதாவது வெளியில வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 படம் பண்ணா போதும், குட் ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் தமிழ் சினிமால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இட் இஸ் வெரி ட்ரூ. தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி தரமான கதைகள் நீங்க சூஸ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ் ப்ளீஸ், ஓவர் டு யூ. நான் வர சொல்லியே இது கேஸ் ஏன் மேல ஆயிரும். அப்புறம் இங்க வந்திருக்கிற எனக்கு பிடித்த பேசவா வேணவா, கிளம்பில எல்லாருமே கிளம்பிடலாம், டைம் ஆகுது. இங்க வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாம மனசுல இருந்து அவ்வளவையும் பாராட்டுகளா கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குனர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கொட்டுக்காளியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன். நான் எனக்கு அருண் விஸ்வா கூப்பிட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்க அந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது. எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமால என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்க இருக்கிறது மட்டும்தான். இதுல வித்தியாசமா வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல். நமக்கு அதிகமா வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் பிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் பிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதுல வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியல. அப்பதான் அருண் சொன்னாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் பண்றவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லா இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னா, அண்ணா இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையில இருந்து போய் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊர்ல வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்பதான் ரிலீஸ், அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே என்பது, அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது கரெக்டா நடக்கலன்னும் போது
அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்றேன், கதைக்காக நான் பண்றதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் இந்த படம் பண்றேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும்தான். அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னாரு, ஐடியா சொன்னாரு, எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற டிஸ்கஷன் வரும். நோ, உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா இங்க இருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றதில்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குனர்கள் பண்ணிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோட அவங்கள விட்டுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் எடுத்த படம் இது. இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்க மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குனர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. வினோத், இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸா கொடுப்பேன். நான் நீங்க அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குனர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம், சினிமால முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டா அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்க பெருசாக்கி வச்சிருக்கீங்க. நான் போய் சின்சியரா வேலை பார்த்தா நிச்சயமா காசு வரும். அப்ப அதுல இருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கறதான். அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இதை பாக்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான். நீங்க என்ன நடிகன் ஆக்குனது, அதன் மூலமா எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் இதை பண்றேன். நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து, நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும், அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு. அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதான் என்னுடைய. நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலா சக்சஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்துதான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனா இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது. நான் முக்கியமா காலேஜ் டைம்ல தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன். ஸ்கூல் டைம்ல அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிட்டு போற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைம்ல நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், கௌதம் மேனன் சார், AR முருகதாஸ் சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது, இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குனர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனா இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பாக்குறேன். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை. ஸோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம். வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நானு. இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, மியூசிக் எதுவுமே இல்லாம இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும். ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அதை, கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதுதான் என்னுடைய முயற்சின்னு, அதை தான் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஸோ இந்த படம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமா, நம்மளுடைய மீடியாவும் சரி, ரசிகர்களும் சரி, புது அட்டெம்ப்ட் இல்ல ரொம்ப சின்சியராவோ இல்ல ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தா அதை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படம்
தியேட்டர்ல ஓடி உங்களுக்குலாம் பிடிச்சு என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தியேட்டருக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜ்னு நான் நம்புறேன். அவரால் அது முடியும்னு நம்புறேன். அதுக்கு நாங்கெல்லாம் இப்படி சும்மா சப்போர்ட்டா இருப்போம். அண்ட் அனதன் உங்களோட ஹெலன் பார்த்திருக்கேன், கப்பல்லா இதெல்லாம் பார்த்திருக்கோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது. அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்லும் போது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்ட்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோல பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பேசினேன். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க. உங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் வெதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட். ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படிதான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்க சில இதெல்லாம் நிறைய நானும் சூரியனுமே நிறைய பண்ணியிருக்கோம். டப்பிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா, டப்பிங்ல பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ நிறைய அப்படிதான் போகுது. பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம். ஸோ ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று இருக்கு படத்தோட ஆரம்பத்துல, அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டுல யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க, இல்ல யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. சார் உள்ள போங்க சார், உள்ள போங்க சார், அந்த டைம்குள்ள ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகி குத்தன், ராகவ் வேர், சுரேன், அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர், அவர் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரோட ஒர்க் சொல்றாங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் மியூசிக்கே இல்லாம நிறைய டைலாக்ஸும் இல்லாம ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச். படம் பண்றதை விட படத்தையாவது செட் பண்ணலாம், மூட இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும். ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலா சூரியனை வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பா பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ள இருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்கு. அவர் நீங்க பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தரா தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்னு தான் தெரியும். பார்க்க தான் மாணிக்கம், ஆனா அவர் அப்படி கிடையாது. ஊர்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆளு. அவருடைய கதைகள் கேட்டா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அவ்வளோ இருக்கு. அது மனசுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புறேன். விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன். அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், அண்ணா விடுதலை படத்துல வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமா ஒர்க் வாங்கியிருப்பாங்கன்னு. அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமா நடிக்க வச்சிருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிரும்னு நினைக்கிறேன்னா அவங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ். அப்ப நான் விடுதலை பார்க்கல, நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமா அவரை நமக்கு காட்டணுங்கல்ல. அண்ட் இதுல ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு, அது இது வரைக்கும் நம்ம சூரியன்கிட்ட பார்க்காத ஷேடு. அதனால எனக்கு அது தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் கருடன், அது வந்து கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு. ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு. அதுல கருடன் இருக்கு. ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, விக்ரம் சாருக்கு வந்து தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு சார். விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியனுக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி, இதுல சூரியனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கிடைக்கும் நம்புறேன்.
அப்படி இந்த படத்துல ஏதாவது லைட்டா முன்ன பின்ன ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு, அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது கிடைக்கணும். அண்ட் எனக்கு இன்னும் ஆசை, இன்னும் மிஷ்கின் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து. சார் நீங்க வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர். எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா, அவங்களாம் நிறைய பயங்கரமா நடிக்க சொல்லுவாங்க, நமக்கு அவ்வளோ வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம. ஆனா சூரியன்னா என்னோட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும், இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவா ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்குமே அண்ணன், என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, அவ்வளவுதான். அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலாஜி சக்திவேல் சார் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா முருகர் சார் அன்னைக்கு சொன்னார், சார் நீங்க படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டைரக்டர்ஸ் குரூப்ல இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 minutes வீடியோ கொடுத்துட்டு இங்க வந்து படத்தை பத்தி பேசுறாங்க. தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி, சாரும் நான் பாக்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளவு ஓன் பண்ணி பண்றாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டைரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்க யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்ல போடலாம், முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ ஒரு சீசனாவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேர்ல எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியோட அதிக OTT ரைட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளோ கண்டென்ட். ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே, ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சினிமாவில இயக்குனர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும், ஏன்னா இயக்குனர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்க ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே. உங்கள்ட்ட இருந்து கிடைக்க சந்தோஷம். ரவிக்குமார் வெதர், தேங்க்யூ. இதை நீங்க வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க, தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள், நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வசூல் செய்யறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பாக்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு. எங்க தமிழ் சினிமால இருந்து எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்க, நிறைய கருடனை மறந்துருங்க, விடுதலையை மறந்துருங்க, அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லயே. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன். இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத், எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனா எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்புலயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் SK ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், உங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்க பாருங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ, நீங்க தொகுத்து வாங்கினதுக்கு. அண்ட் உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much, sir. ரொம்ப நன்றி. I request the entire cast and crew and special guests to join us for a photograph session, please.